வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வாழ்க, குரு வாழ்க. இறையே துணை, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வளமுடன். இன்று நமது உலக சமுதாய சேவா சங்கமும் ஆழியார் ஐடி இயக்குனர் அமைப்பும் மற்றும் மும்பை செம்பூர் அறக்கட்டளையும் இணைந்து வழங்கும் இந்த மாலை நேர தத்துவ நிகழ்ச்சியில் ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், மூத்த ஆசிரியர்கள், மனவளக்கலையின் அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பிற்கினிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும், நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், மும்பை செம்பூர் அறக்கட்டளைக்கும், ஆழியாரில் உள்ள அனைவருக்கும் பணிவுடன் கூறிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குருவே, தாங்கள் சூட்சமமாக இந்த நிகழ்வில் இருந்து ஆசிர்வதிக்க வேண்டி தங்கள் மலர்பாதங்கள் சரணடைகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையின் தலைப்பு, எது நிஜமான வெற்றி? எது நிஜமான வெற்றி என்பது ஒரு கேள்வி கேட்பதை போன்ற துணிப்பில் இருந்தாலும் இது நம் வாழ்வின் அடிப்படை நோக்கத்தை சிந்திக்க வைக்கும் ஒரு தத்துவ பயணம் என்றே கூறலாம். வெற்றி என்பது பணமா, இல்லை மிக பெரும் பதவியா, இல்லை அளவு கடந்த புகழா, அல்லது இதற்கெல்லாம் மேலானதா என்று கேள்வி கேட்டோம் என்றால், வெற்றி என்பது முதலில் என்ன? வெற்றி என்பது வெல் என்ற சொல்லிலிருந்து வந்தது. நம் வாழ்வின் முயற்சிகளில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அல்லது குறிக்கோளை, நாம் எதிர்பார்த்த முடிவின் அடிப்படையில் கிடைப்பதை வெற்றி என்றும், அதற்கு மாறாக உள்ளதை தோல்வி என்றும் குறிக்கிறோம். வெற்றிக்கு சில உதாரணங்களை இப்போது பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பொது தேர்வில் வெற்றி பெற்றால் அது அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி. கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கோ கல்லூரியில் முதல் மாணவன் என்று பெயர் பெற்றால் அது அவருக்கு வெற்றி. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவனுக்கு பதக்கங்கள் வென்றால் வெற்றி. தொழில் துவங்கும் இளைஞனுக்கு அதில் வளர்ச்சி அடைந்தால் வெற்றி. தேர்தலில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அது அரசியலில் ஒரு வகை வெற்றி. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இத்தனை நாட்களுக்குள் படித்து முடிப்பேன் என படிக்க துவங்கி அதை குறிப்பிட்ட நேரத்தில் படித்து முடித்துவிட்டால் அதுவும் வெற்றிதான். இவ்வாறு வெற்றியினுடைய அர்த்தம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்களினுடைய வேறுபட்ட சூழ்நிலையில், மனநிலை, அவர்களினுடைய தேவை மற்றும் காலத்திற்கு ஏற்றவாறு வேறுபட்டு கொண்டே இருக்கும். ஆகவே மனநிலைக்கு தகுந்தாற்போல் மாறுபடுகின்றது வெற்றி. அப்பொழுது நாம் நம் மனநிலைதான் வெற்றி என்று கூறலாம். வாழ்வினுடைய வெற்றி என்பது ஆன்மாவினுடைய ஆத்ம திருப்தியில்தான் உள்ளது. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, உடல் வலு, சுகம், செல்வம், கீர்த்தி ஆகிய 7 சம்பத்துக்களையும் நிறைவாக பெற ஒவ்வொரு மனிதரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வெற்றியினுடைய ரகசியம்தான் என்ன? வெற்றியின் ரகசியம் பற்றி அறிஞர்கள் பார்வையில் எவ்வாறு உள்ளது என்று பார்க்க உள்ளோம். அறிஞர் பெர்னார்ட் ஷா வெற்றி பற்றி கூறும் பொழுது, நான் இளைஞனாக இருந்தபோது 10 காரியங்களில் 9இல் தோற்றுவிடுவேன். ஆனால் எனக்கு தோல்வி அடையவே பிடிக்கவில்லை. 9 முறையும் வெற்றியடைய நான் என்ன செய்ய வேண்டும் என யோசித்த போது 90 முறை முயன்றால் எனக்கு 9 முறை வெற்றி கிடைக்கும் என்று புரிந்து கொண்டேன். ஆகவே
முயற்சி செய்யக்கூடிய முயற்சிகளினுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தி கொண்டேன் என்று சொன்னார். அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களோ, என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை கண்டவன் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவன்னு சொன்னார். ஓசோ அவர்களினுடைய கூற்று, சாய்ஸ் இஸ் பெயின், சாய்ஸ்லெஸ் இஸ் பிளிஸ் அப்படின்றார். இதன் பொருள், தேர்ந்தெடுப்பது துன்பம், தேர்வற்ற நிலை ஆனந்தம். தேர்வற்ற நிலை என்பது வாழ்க்கையில் எது வந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. அக்செப்ட் இட் வாட் எவர் இட்ஸ் கம். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, இருள், ஒளி, மகிழ்ச்சி, துக்கம் என அனைத்தையும் சமமாக பாருங்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த வெற்றியின் இரகசியத்திற்கு ஒரு உதாரணமாக கதையின் மூலம் நாம் தெளிவினை தேடலாம். சாக்ரடீஸ் கிரேக்க தத்துவ ஞானி, அவரை அனைவருக்கும் தெரியும். அவரிடம் ஒரு இளைஞன் வருகிறார். அவர், சாக்ரடீஸ், எனக்கு வெற்றியினுடைய இரகசியத்தை கற்றுத்தாருங்கள் என்று கூறுகிறார். அதற்கு அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் அதன் அருகில் இருக்கும் ஆற்றங்கரையும் கூறி, நீங்கள் நாளை அங்கே வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். வெற்றியின் இரகசியம் அறிய ஆவலாக இருந்த இளைஞனோ அடுத்த நாள் மாலை நேரத்தில் அந்த ஆற்றங்கரைக்கு செல்கிறார். அவரை பார்த்த சாக்ரடீஸ், ஆற்றுக்குள் இறங்கி என்னை பின்தொடர்ந்து நடந்து வாருங்கள் என்று கூறுகிறார். இளைஞனும் அவரை தொடர்ந்து நடக்கிறார். ஆற்றுக்குள் இறங்கி ஆற்றினுடைய நடுப்பகுதியில் இருவரும் அருகருகே வர கழுத்தளவு தண்ணீரில் சாக்ரடீஸ் அந்த இளைஞனினுடைய கழுத்தையும் தலையையும் அழுத்தி தண்ணீருக்குள் அமிழ்த்து விடுகிறார். இளைஞனுக்கோ என்ன செய்வதென்பது அறியாது திணறி மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு போராடி இறுதியாக தன் முழு பலத்தையும் கொண்டு வந்து தன் தலையை தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து விடுகிறார். சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த இளைஞன் சாக்ரடீஸை பார்த்து கேட்கிறார், ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று. இளைஞனே, தண்ணீருக்குள் நீ இருக்கும் பொழுது உனக்கு தேவைப்பட்டது எது என்று கேட்டார். சுவாசம், ஆம், மூச்சு என்று கூறினார். ஆம் அன்பர்களே, வெற்றிக்கான ஆசையும் மூச்சுக்கான ஆசையைப் போல மிகவும் தீவிரமாக இருக்கும்போது மட்டுமே வெற்றி உனக்கு நிச்சயம் என்று சாக்ரடீஸ் பதில் விளக்கினார். இந்த கதை உணர்த்தும் மைய கருத்து, வெற்றி அடைவதற்கான உந்துதல் உயிர் வாழ தேவைப்படும் காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசையைப் போல விடாமுயற்சியும் உறுதியும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதே அந்த கதையின் மைய கருத்து ஆகும். அப்போ வெற்றி என்பது ரகசியம் அல்ல, அது ஒருவரின் கடின உழைப்பு, விடாமுயற்சி, கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மற்றும் தோல்விகளிலிருந்து மீண்டெழும் மன உறுதி ஆகியவற்றினுடைய ஒட்டுமொத்த கலவை என்றே சொல்லலாம். நிறைய வேளைகளில் வெற்றி பெற வேண்டும் என முயற்சி செய்கிறோம். பல செயல்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வெற்றி நமக்கு கிடைக்கிறதா? சிலவற்றில் வெற்றியும் பலவற்றில் தோல்வியும் அடைகிறோம். மகான்களினுடைய பார்வையில் வெற்றியினுடைய கருத்து எவ்வாறு இருக்கு என்று பார்க்குறோம். நாம் செய்ய முயலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னு பாரதி சொல்கிறாங்க. மகாகவி பாரதியின் கவி, நாம் நினைப்பது நடக்க எண்ணிய முடிதல் வேண்டும், அதற்கு நல்லவையே எண்ணல் வேண்டும், அதற்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும், இறுதியில் தெளிந்த நல் அறிவு வேண்டும். அறிவினுடைய தெளிவினை வலியுறுத்துகிறார், தெளிந்த அறிவு வேண்டும் என்று. நமது ரமண மகரிஷி அவர்களோ வெற்றி குறித்து, நான் யார் என்ற தத்துவம் மூலம் தன்னிலை உணர்ந்தால் மற்ற எல்லா வெற்றிகளும் தானாக வந்து ஒரு மனிதனை அடையும் என்கிறார்.
திருமூலர் அறிவே சிவம், சிவமே அறிவு திருமந்திரம் எனும் நூலில் வெற்றியை ஆன்மீக லட்சியமாகவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நமது வள்ளலார் அவர்கள் வெற்றி பற்றி அருட்பாவில் இறைவனின் அருள் வழியாக அறம் மற்றும் ஆன்மீகம் வளர்ச்சி அடைவதே ஆகும் என்று வெற்றி பற்றி கூறுகிறார்கள். வள்ளுவ பெருந்தகை திருவள்ளுவர் அவர்களோ சில குறள்கள் மூலமாக வெற்றியினுடைய இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். முதல் குறள், எவ்வாறு அது வெற்றிக்கு ஆரம்ப விதியாக இருக்கிறது என்று கூறுகிறார். குறள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது குறள். குறளின் பொருள், நினைத்ததை நினைத்தபடி அடைபவர் யார் தெரியுமா? தங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்கள்தான். எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செயலில் முடியாது. செயலில் முடியாத எண்ணங்கள் விதைக்காத விதைகளுக்கு ஒப்பாகும். மாறாத உறுதியான எண்ணம்தான் எல்லா வெற்றிக்கும் ஸ்டார்டிங் லா என்று குறிப்பிடுகிறார். இதை பார்க்கும் பொழுது நமது ஆசான் அவர்களினுடைய பாடல் எண்ணத்தை பற்றி, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல்னு சொல்லுவாங்க. அடுத்த குறள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எண்ணுவதெல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். பாதகமான சூழ்நிலையில் உயர்வான எண்ணங்களை ஒருவன் மேற்கொண்டானே ஆனால் அவனிடம் வெற்றி அருகில் வந்து வாகை சூடும் என்று கூறுகிறார். மற்றும் ஒரு குறள், இந்த குறளில் 5 கவனம் தேவைங்கிறாங்க. குறள் என்னவென்றால், பொருள் கருவி காலம் வினை இடம் மோடு 5 இருள் தீர எண்ணிச் செயல். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய 5 குழப்பம் இல்லாமல் சிந்தித்து செயல்புரிய வேண்டும் சொல்கிறார். இந்த 5 ஒன்றில் குழப்பம் இருந்தால் கூட அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் சொல்கிறாங்க. இறுதியான குறளாக இந்த 4 தவறுங்கள் சொல்கிறாரு. அவை என்ன? குறள், நெடுநீர் மறவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலன். அதாவது காலம் நீடித்தல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த 4 கெடுகின்ற இயல்புடையோர்கள் விரும்பி ஏறும் மரக்களம் என்கிறார் திருவள்ளுவர். வெற்றியடைய வேண்டுபவர்கள் தோல்விக்கான இவ்வாகனத்தில் பயணம் செய்யலாகுமோ? ஆமன்மர்களே, இறுதியாக நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் வெற்றியினை மனதின் அமைதி, அறிவின் வளர்ச்சி, தன்னிலை உணர்தல், அறம் மற்றும் ஆன்மீகம் என்ற வழியில் செல்ஃப் ரியலைசேஷன் எனக்கூடிய தன்னிலை உணர்தலை வெற்றியின் உச்சம் என்றே கூறுகிறார். அப்போது நிஜமான வெற்றி என்றால் அது அறநெறி நிறைந்த குணம் மற்றும் ஆன்மீக ஒளியில் வழிநடத்தப்படும் மனம் என்கிறார். ஆசான் அவர்கள் வெற்றிக்கான சூத்திரம் மற்றும் வெற்றிக்கான வழியையும் கூறுகிறார்கள். வெற்றிக்கான சூத்திரம் ஃபார்முலாஸ்: இலக்கை நோக்கிய ஆசை, திட்டமிடல், செயல், டிசைர், அப்ரோச், அச்சீவ்மெண்ட். இந்த 3ம் சரியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார். இந்த பாடல் ஆசை சிறுமைத்தில் நாம் அனைவரும் கேட்ட ஒரு பாடல்தான். இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடிந்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடித்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். ஆசை எழும்பொழுதே ஏன் ஆசை எழுதுன்ற காரணம், ஏன் இந்த பாடல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆசைக்கும் வெற்றிக்கும் லிங்க் இருக்குது. ஏன்னா இப்போ வாழ்வில் நம்ம ஒரு உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்று எப்பொழுது சிந்தனை செய்கிறோமோ, எண்ணம் வருகிறதோ, அதுவே ஒரு ஆசை தான். அதனால் அந்த ஆசை எழும்பொழுதே காரணம் என்ன,
அதற்கு உண்டான சூழ்நிலைகள் சரியாக அமையுமா? அவ்வாறு சூழ்நிலைகள் அமைந்த பட்சத்திலும் விளைவாக வருவதை நாம் சிந்தனை செய்து ஆசையை முறைப்படுத்துகிறோம். அதுபோலதான் வெற்றியினுடைய இந்த வெற்றிக்கான வழியாக திட்டமிடல், தட் இஸ் பிளானிங், செயல்படுத்துதல், ஆக்ஷன், அணுகுமுறை, அப்ரோச், சாதித்தல், அச்சீவ்மெண்ட், அனுபவித்தல், என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. வெற்றிக்கான அந்த உயர்வான நிலையை அடையணும் ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்குரிய தகுதியும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ளாமல் வெறுமனை ஒன்றை அடைய விரும்புவது என்பது ஒரு அறிவின் மயக்கத்தினால துன்பங்களை உண்டு பண்ணுவதற்கு உண்டான அறிகுறி தான். இந்த எதிர்பார்ப்புகள் சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஆசைங்கிறது. எப்பொழுதாவது நாம் நிர்ணயம் செய்யும் இந்த வெற்றி உரையான அதற்கு உரிய தேவையான ஆசையாக இருந்தாலும் கூட அதை நிறைவு செய்து விளைவை அனுபவிக்கும் போது அதன் மீது தீவிர பற்று வைக்காமல் அதனை ஒரு கடமையாகவே நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். பற்று அது மேலே வைத்திடாமல் இருக்கிறதற்காக தான் ஆசான் அவர்கள் அதை அதுக்கு வலியுறுத்தி கூறுகிறார். அதற்கு குதுமை சித்தர் ஒரு அழகிய பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறாங்க. அது என்ன பாடல்னா, பற்றற நின்றானை பற்றற பற்றிட கற்றாருக்கு முக்தியடி குதம்பாய், கற்றாருக்கு முக்தியடி குதம்பாய் அப்படின்னு குதமை சித்தர் பாடுறாங்க. இதன் பொருள், எந்த விதமான பற்றுக்களும் இல்லாமல் இருக்கும் இறைநிலையை பற்றி கொள்ள கற்றவர்களுக்கு உலகில் பற்றுகளிலிருந்து விடுதலை கிட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய முழுமை பேறு அதுவே ஆகும் என்கிறார் குதமை சித்தர். அப்போது பற்ற வேண்டியவை எது என்று பார்த்தோம் என்றால் ஞானமும் வாழ்வும்ல அழகாக நம்ம ஆசான் கவி கொடுத்துருக்காங்க. நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்றளவு முறையோடு தூய்க்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருள்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி வாழ வேண்டும் என்று சொல்கிறாங்க? தவமும் அறமும். தன்னளவில் குறுகி இருக்க மனதை இறைவெளி அளவுக்கு சுத்தவெளி வரை விரித்து பழக பழகத்தான் உலகில் பற்று நீங்கி பற்ற வேண்டியவற்றை நாம் பற்ற முடியும்னு ரொம்ப அழகாக இந்த கவிகளில் விளக்குறாங்க. அன்பானவர்களே, அனைத்து மகான்களினுடைய பார்வையிலையும் தன்னிலை உணர்தல் ஒரு சிறந்த வெற்றிக்கான விளக்கமாக இருக்குது. அதற்கு ஒன்றான ஒரு கவி மற்றும் ஒரு கதையின் மூலம் விளக்கம் பார்க்க போகிறோம். கவி என்னன்னா, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு. உள்ளுணர்ந்து தன்னையறிய தன்னிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால் அன்னை வயிற்றை அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதிக்கருவை புருவத்திடை உணர்த்த பின்னே நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும்னு சொல்கிறாங்க. இது தன்னிலை உணர்தலுக்கான ஒரு கவிதான். இப்போது அதற்கு உண்டான ஒரு சிறிய கதை ஒன்று பார்க்க போகிறோம். கதை ஒரு சோம்பேறி ராஜாவுடைய கதை தான். ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவரை அனைவரும் சோம்பேறி ராஜா என்றே அழைத்து வராங்க. ஏன்னு பார்த்தா, அவர் தன்னுடைய படுக்கையில் இருந்து கீழே இறங்கவே மாட்டார். அவருக்கு படுக்கையிலே அவருக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். அவர் செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று தான்: சாப்பிடுவது, தூங்குவது, ஓய்வெடுப்பது. இதுவே தன்னுடைய பழக்கமாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அவருடைய உடல் எடை
மிகவும் பருத்து விடுகிறது. உடலில் இருக்கக்கூடிய முகத்தினுடைய அமைப்பு மிகுந்த விகாரத்துடன் காணப்படுகிறது. அவருக்கு இதே தொடர்ந்து தன் வாழ்வினுடைய பழக்க வழக்கங்களாக சோம்பல் தலைக்கேறி ஒரு சோம்பல் தரிசனமே எல்லா மக்களுக்கும் தராரு. இது பார்க்குற மந்திரிகளுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ஒரு வருத்தம். இந்த மாதிரி நிலையில் நம்ம நாடு போயிட்டு இருந்தா நம்ம எப்படி வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எதிர் நாட்டை சார்ந்த ராஜாக்களும் மக்களும் கூட இந்த மக்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவதும் இந்த ராஜாவை ஒரு சோம்பேறி ராஜாவும் என கூறி அவமதிப்பு செய்கிறாங்க. இந்த அவமதிப்பு பேச்சுக்கள் வர வரைக்கும் அந்த ராஜாவுக்கு தன்னை மாற்றிக்கணும், தன் நிலை உணரணுங்கிற அந்த எண்ணமே வரலை. அவமதிப்புகளை கேட்டதுக்கு அப்புறம்தான் முதன்முறையாக அவர் கண்ணாடியை பார்க்கறதுக்கு முயற்சி செய்கிறாரு. கை கால்களை கூட அசைக்க முடியலை, ஏன்னா அவருக்கு பழக்கமே இல்லை. முயற்சி செய்து அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை எட்டுகிறது, நாம் நம்மை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. உடனே அடுத்த நாள் அரசவை கூடப்படுகிறது. மந்திரிகள் மக்கள் அனைவருக்கும் அவர் ஒரு அரச ஆணையை பிறப்பிக்கிறாரு. நான் என்னுடைய உடலை குறைத்து கொண்டு உடல் நலம் பெற்று முன்பு மாதிரியே முழுமையான ஒரு ராஜ்யத்தை ஆள விரும்புகிறேன். எனக்கு இந்த ராஜ்யத்தில் யாரேனும் மருத்துவர்கள் இதற்கு உண்டான மருந்தை கொண்டு வந்து கொடுத்து உதவினீர்கள் என்றால் அவர்களுக்கு என் ராஜ்யத்தில் மிகப்பெரிய பதவியினை தருவதாக உள்ளேன்னு சொல்லி மெசேஜ் கொடுக்குறாரு. இதை பார்க்குற ஒவ்வொரு விதமான மருத்துவர்களும் தங்கள் மருந்துகளை கொண்டு வந்து அரண்மனையில் ராஜாவை பார்த்து அவருக்கு கொடுக்குறாங்க. அவரும் முயற்சி செய்கிறாரு, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்போ ஒரு நாள் மந்திரிகளிடம் ஒரு ஓலைச்சுவடி வருகிறது. அது யாரிடமிருந்து என்று பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டினுடைய நடுவில் குடிசையிட்டு வசித்து கொண்டிருக்கும் ஒரு முனிவரிடமிருந்து அது வருது. அதில் என்ன மெசேஜ் எழுதியிருக்குன்னா, தங்கள் ராஜாவுக்கு தேவையான மருந்து என்னிடம் இருக்கிறது, ஆனால் ஒரு நிபந்தனை, என் மருந்துகளை நான் யாரிடமும் கொண்டு சென்று கொடுக்க முடியாது. யாருக்கு தேவையோ அவர்கள் என் குடிலுக்கு வர வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. இது கேட்டவுடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம். நானே ஒரு ராஜா, என்ன இந்த முனிவர் இப்படி அவருடைய இடத்துக்கு வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மந்திரிகள் சொல்கிறாங்க, இளையராஜா நம்ம கொஞ்சம் பொறுத்து போகலாம், ஏன்னா நமக்கு தேவையான அந்த செயல்களை சரிப்படுத்துவதற்கு உண்டான மருந்துகள் அவரிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா சரி நாமளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால் எழுந்து நடக்குவதற்கே முடியலை. ஊழ்ந்து தவழ்ந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு திணறி பல மைல் தூரம் முயற்சி செய்து இறுதி அந்த குடிசைக்கு முன் போய் நிற்கிறாரு. பார்த்தா குடிசையில் முனிவர் இல்லை, சிறுவன் தான் இருக்கான். அந்த சிறுவன் சொல்கிறான், ராஜா, முனிவர் ஒரு வேலையின் நிமித்தமாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு சென்றுள்ளார். தாங்கள் நாளை வர கூறி அவர் செய்தியை கூற சொன்னார்னு சொல்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப கோபம், இவ்வளோ சிரமப்பட்டு முனிவரை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. சரி நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வராரு. அடுத்த நாளும் முனிவர் இல்லை. அப்போ அந்த சிறுவன் கூறுகிறார், மன்னிக்க வேண்டும் அரசே, அவருடைய வேலை இன்னும் முடியலை, அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்க, வரும்படி உங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு ரொம்ப கடும் கோபம் வந்துடுது. மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, இல்லை ராஜா, சற்று பொறுமையாகவே நீங்கள் இருங்க, நமக்கு தேவையான அந்த சிறந்த மருந்து அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அதனால் அதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே தினம்தோறும் இந்த ராஜா அந்த மருந்துகள் நம்ம வாங்கிட மாட்டோமாங்கிற ஒரு ஆர்வத்தில் முதல்ல தவழ்ந்து வந்தவர் அடுத்து சிறிது நடந்து முயற்சி செய்து மெதுவாக எட்டு வைத்து சில நேரங்களில் அமர்ந்து படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து இறுதியில் நல்ல சிறந்த நடக்கக்கூடிய ஒரு மனிதராக ரொம்ப ஃபிட்டடாக மாறி முனிவரினுடைய முன்னாடி போய் குடிசையில் நிற்கிறார்.
பார்த்தீங்களா முனிவரே, நான் இன்று உங்களை சந்தித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. முனிவரும் வெற்றிதான் ராஜாவே, வாருங்கள், உள்ளே வந்து அமருங்கள் என்று கூறி அவருக்கு தேவையான ஒரு மருந்தினை வந்து தீர்த்தம் போல் தருகிறார். அதை உட்கொண்ட ராஜாவுக்கு ரொம்ப ஒரு சுறுசுறுப்புடனும் நல்ல புத்துணர்வு பெற்றுவிட்டதாக ஃபீல் பண்ணுறார். அப்போது அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, முனிவரே, நீங்கள் இந்த மருந்தில் என்னென்ன கலந்தீர்கள் என்று அதை தயார் செய்வதற்கு எங்களுக்கும் கூறுங்கள். நாங்கள் எங்கள் அரசவையிலும் மற்றும் எங்கள் மக்களுக்கும் தேவையானவர்களுக்கு நாங்கள் இதை தயார் செய்து தருவோம் என்கிறார். முனிவரோ சிரித்து கொண்டே, ராஜாவே, நான் தங்களுக்கு கொடுத்தது மருந்து அல்ல, வெறும் தண்ணி தான். நீங்கள் இது குடித்ததுனால சுறுசுறுப்பாகலை, புத்துணர்வு பெறலை. நீங்கள் ஒரு மாத காலம் சில வாரங்களும் என்னை பார்க்குறதுக்காக நடந்து வந்து உங்களினுடைய உடல் எடை சீரமைக்கப்பட்டது. ஃபிட் ஆகிட்டீங்க, சுறுசுறுப்பாகிவிட்டீர்கள். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ராஜாவே, நீங்கள் ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக ஷார்ட்கட் எதிர்பார்க்கிறீர்கள். ஏதாவது மருந்தினை குடித்து ஓவர் த நைட் நான் சரியாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் ராஜா, உண்மையான வெற்றிக்கு ஷார்ட்கட் எப்பவும் கிடையவே கிடையாது. இப்போது இந்த அளவு நீங்கள் ஃபிட்டாக மாறியிருக்கிறீர்கள், உடல் நலம் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நான் கொடுத்த இந்த தண்ணியோ மருந்துகளோ காரணம் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் ராஜாவே காரணம். நீங்கள் போட்ட உழைப்பு, நீங்கள் போட்ட விடாமுயற்சி, நீங்கள் போட்ட மன உறுதி தான் உங்களினுடைய இன்றைய வெற்றிக்கு காரணம்னு சொல்லி முடிக்கிறார். ஆம் அன்பர்களே, இந்த விழிப்புணர்வை தரும் கதை நமக்கு போதிப்பது ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஆக்ஷன்ஸை மாற்ற வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எவ்வாறு இந்த சோம்பேறி ராஜா மனது உத்வேகம் கொண்டு சூழலை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த தவறை வந்து மாற்றிக்கொண்டு திருத்திக்கிட்டாரோ, அதுபோல் சரியான சூழலில் சரியான மாற்றங்களை எடுப்பதற்கு தவறவே கூடாது. சரியான மாற்றங்கள் கொண்ட முடிவுகள் தான் சரியான செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு விளைபாடாக அமையும். ஆம் அன்பர்களே, எப்படி இந்த ராஜா ஒரு சோம்பேறி ராஜாவாக இருந்தவர் ஒரு இம்ப்ரெசிவாக உள்ள மெஜஸ்டிக் கிங்காக மாறினாரோ, நாமும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மேம்படுத்தும் நல்ல விஷயங்களை மேற்கொண்டு வெற்றியினை அடையலாம் என்பது தான் இந்த கதையினுடைய கருத்து வெளிப்படுத்துகிறது. அன்பர்களே, நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நிஜமான வெற்றி. அதற்கு உதவுவது அறமும் ஆன்மீகமும் அப்படின்னு டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ அறம் பற்றி பார்க்கலாம். அறம் அப்படின்னு அதை வரையறை செய்வதற்கு நிறைய வழிகளில் அதை வரையறை செய்யலாம். அறம்ங்கிறது வந்து ஒரு மனித நீதி, உயிர்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறது தான் அறம். அறம் அப்படின்னு எனது நற்செயல்கள். அறம் என்பதை இயற்கை ஒழுங்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இயற்கையினுடைய அந்த நியாயம்னு ஒன்று இருக்குது, சட்டம். அதற்கு எதிராக நம்ம நடந்தோம்னா நமக்கு துன்பம் தான் வரும். அதற்கு ஏற்ப ஒத்து வாழணுன்னா ஆனந்தம் வரும். அருள் தந்தை பிரபஞ்சத்தில் இருக்க அனைத்தும் இயற்கை சட்டத்தினுடைய கீழே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த சட்டத்தோடு ஒத்து போகக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு அறமுடைய வாழ்க்கையாகும். அப்போ அறமுடைய வாழ்க்கையுடைய அறநெறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை உணர்ந்து திருந்திய செயல்கள்னால இன்ப துன்பங்களையும் அதன் அளவுகளையும் மாற்றி அமைத்து கொள்கின்ற ஒரு செயல் திறமையைத்தான் அறநெறி என்று நம்ம வழங்கி வருகிறோம். அறம் என்பதை மனிதனினுடைய ஒழுக்கம், கடமையுணர்வு, ஈகை அப்படின்னு வழங்குறாங்க. இப்போ ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிகளுக்கோ அதாவது மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள்லாம் ஒழுக்கம்.
கடமை உணர்வு அப்படிங்கும்போது நாம் இதுவரை நம் வாழ்ந்து வந்து சமுதாயத்திலேருந்து நிறைய கடமைகள் வந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம சமுதாயத்திலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்காக எடுத்திருக்கோம். நமக்கு சமுதாயம் உதவி இருக்கிறது. அதற்கு நம் படிப்பளவில், நம்மளுடைய செல்வம் அளவில், நம்மளுடைய அறிவின் அளவில் எவ்வாறு கடமையாற்ற வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவது அறம். ஈகை, இயலாதவருக்கு இயன்ற அளவு ஈகை குணத்தோடு வாழணும். அறம் என்பதை ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் சொல்கிறாங்க. அறம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. ஏன்னா மனசாட்சி தூய்மை இல்லை, ஆனால் நம்ம தியானமும் பக்தியும் பண்ணிகிட்ருக்கிறதுங்கிறது பலன் அளிக்கவே அளிக்காது. அறம் என்பது அன்பும் சமநிலையும். ஏன்னா அன்பு தான் அறம், சமநிலை தான் ஆனந்தம். பிற உயிர்களுக்கான அன்பும் இந்த மன அமைதியும் கிடைக்கும் பொழுது தான் நமக்கு இறை உணர்வு மேம்படும். அறம் உலக சமாதானத்திற்கான பாதைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கக்கூடிய இந்த நற்செயல்கள்னால இந்த தனிப்பட்ட நற்பண்புகள் சமூக நன்மைக்கான ஒரு முதல் படிக்கட்டுகளாக இருக்குது. அதை தான் அருள் தந்தை வந்து நமக்கு இரண்டொழுக்க பண்பாடாக அமைத்து கொடுக்குறாங்க. அவை: நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அறம் வந்து எவ்வளவு வெற்றிக்கு இன்றியமையாததுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆன்மீகம் எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கு நாம் பயின்றுள்ள ஆன்மீகம் என்பது மனவளக்கலை. ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அறிவை, தெய்வத்தை அறிந்து அந்த தெளிவிலே வாழ்க்கையை அமைத்து கொள்வது தான் ஆன்மீகமாகும். ஆன்மீக அறிவு அப்படின்னா மனிதனினுடைய பெருமையை மனிதன் உணர்ந்து மதித்து தன் தேவை மற்றும் விருப்பம் இவற்றை ஒழுங்கு செய்து வாழும் ஓர் உயர் பண்பாட்டின் மூலம்தான் எல்லா சிக்கல்களும் குழப்பங்களும் தீர்ந்து உலகில் அமைதி ஏற்படும். இந்த பண்பாடுக்கு ஆன்மீக அறிவு இல்லாமல் வேறு வழியே கிடையாது அதை சரிப்படுத்தி கொள்வதற்கு. நாம் பயின்றுள்ள மனவளக்கலை எனும் ஆன்மீகம் நம் மனதினை வளப்படுத்தும், மனித சமுதாயத்தையும் வளப்படுத்தி வாழ்வில் எல்லா நன்மைகளையும் வெற்றிகளையும் அளிக்கவல்ல ஓர் உயர் நெறி வாழ்க்கை திட்டம்தான். இந்த கலையில் நமது ஆசான் அருள் தந்தை மூலமாக நாம் உயிர் உணர்ந்து, உடல் உணர்ந்து, மனம் உணர்ந்து, ஒளி உணர்ந்து, இறுதியாக இறைநிலை உணர்ந்து வாழும் நிஜமான வெற்றிக்கான வாழ்க்கை நெறியினை பெறுகிறோம். ஆமன்பர்களே, அருள் தந்தையினுடைய ஆன்மீக விளக்கு என்ற புக்கில் இருந்து ஒரு கவி கொடுத்துருக்காங்க. இறை உணர்ந்து அறமாற்றி எல்லாரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது, பஞ்சமகா பாவங்கள் ஏது, குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது, கோவில்கள் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்திய நற்கலாச்சாலைகள் ஆம், மொழி நாடு பொருள் துறையில் பிணக்கு போர் ஏது, சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம், சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தமும் ஏற்போம் சொல்கிறாங்க. கவியினுடைய விளக்கம்: உண்மையான அறிவின் தெளிவில் இறைநிலையை உணர்ந்து கொண்டால் பொருள் துறையில் ஏற்றத்தாழ்வும் பரித்துண்ணல் போன்ற செயல்களும் மற்றும் தனி மனிதர் மற்றும் நாடுகளிடையே பகையும் போரும் பிணக்கும் இருக்காது. விலங்கினங்களை கூட கூண்டில் அடைப்பது போல் தனி மனிதர்களை அடைத்து வாழ்வின் சுதந்திரம் பறிக்கின்ற சிறைச்சாலைகளும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் சிக்கனமும் சிந்தனையும் சுதந்திரமும் அனைவருக்கும் இருக்கும் என்கிறார். இங்கு மனித இன வாழ்வினுடைய வெற்றிக்கு அறநெறியும் இறை உணர்வினை ஏற்படுத்தும் ஆன்மீகமும் சரியான வழிகாட்டுதல்களாகும். இங்கு இறைநிலையை பற்றிய அறிவு என்பது ஓர் மாபெரும் மறைபொருளின் விளக்கமாகும். இறைநிலை பற்றிய அறிவு என்பது ஒருவர்
தெரிந்து கொள்வதற்கு தன் அகத்தவத்தின் மூலம்தான் தனது மன அலைச்சூழலில் விரைவை குறைத்து கொண்டு அமைதி மற்றும் மன வளத்தின் மூலமாக மன அமைதி நிலைக்கு வந்து அந்த நிலையை சிந்தித்து தான் இறை உணர்வு பெற முடியும் சொல்கிறாங்க. அப்போ இறைவனே தான் அறிவாக இயங்குகின்றான் என்ற உண்மையினை அகத்தகவத்தின் மூலம் அறிந்தால்தான் அறநெறி இயல்பாக அமைய முடியும். அறநெறி இயல்பாக அமைவதற்கு அகத்தவம் சிறப்பாக அமைய வேண்டும். அகத்தவம் சிறப்பாக அமைய தற்சோதனை அவசியம். பாருங்கள், ஒன்றுக்கொன்று எப்படி இன்டர்ரிலேட்டட் ஆகிட்டு. இறுதியில் நான் யார் என்ற தத்துவத்தின் மூலம் இறைவனே நானாக, அதாவது அறிவாக வந்திருக்கிறேன் என்ற அந்த இறை உணர்வு நிலைக்கிட்டும். இதுக்கு அழகான உதாரணம் ஒன்று தருகிறார் ஆசான். நம்ம ஒரு ஆறு, ஏரி, குளம், கிணறு, குட்டைன்னு எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த பல நீர்நிலைகளில் கடல் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய இருப்பாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் தான். அதுபோல தான் இறைநிலையும் ஒரு அகண்டாகாரமான சுத்த வெளியாக காட்சி அளிக்கிறதுங்கிறத உணரப்பெறணும். அப்போ எப்படி அந்த உணர்வு வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மறைபொருளினுடைய அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுது, மறைபொருள் நான் பார்க்குறப்போ இருப்பாக இருக்கிறது இறைநிலை. இறைநிலை தன்னிலுக்கு சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல்னால தன்னையே இறுக்கி கொண்டு கோடான கோடி இறை துகள்களாக வெளிப்படுத்துகிறது. இறைத்துகள்கள் இணைந்து விண்ணாக மாறி, விண் பலவாறு இணைந்து பஞ்சபூதங்களின் கூட்டாக மாறி அவையே தோற்றங்களாகவும் இறுதியில் மனிதனாகவும் ஆறாவது அறிவுடைய அனுமான அறிவும் சொல்லக்கூடிய சிறப்பான அறிவு பிடித்த மனிதன் வரையில் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்கிறோம். இப்படி எல்லாமே வந்திருக்கக்கூடிய தன்மாற்ற சரித்திரத்தில் நாம் உணர்ந்து கொள்வது எல்லாமாக இருப்பது இறைநிலை. அந்த இறைநிலை தான் நம்முள் அறிவாக இருக்கிறது என்ற உணர்வினை நாம் இறைநிலை உணர்வினை ஆன்மீகத்தின் மூலம் பெறுகிறோம். எனவே தான் அந்த உயர்ந்த தத்துவ ஞான ஆன்மீக அறிவின் ஆராய்ச்சியில் நாமும் முனைந்து அதன் பயனை அனுபவிப்பதோடு பிற மக்களையும் இன்பமாக வாழ்வதற்கு தொண்டின் மூலம் வாழச் செய்யலாம்னு ஆசான் சொல்கிறாங்க. எவ்வாறு 2 கைகள் தட்டினால்தான் ஓசை வருகிறது அன்பர்களே. ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் இருக்குது. ஒரு பக்கம் சரியாக இல்லை, அதை செல்லா காசுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த நாணயம் நமக்கு பயன்படாது. அதை போலத்தான் நமது வாழ்வின் நிஜமான வெற்றிக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய நிஜமான வெற்றிக்கு அறவாழ்வு மற்றும் ஆன்மீக உணர்த்தும் இறை உணர்வும் அவசியமாகிறது. இல்லாமல் போனால் சமநிலை ஏது வாழ்வில் என்று கூறி நிறைவு பெறுகிறேன். இறுதியாக அன்பர்களே, நான் இந்த தலைப்பினை எடுத்துக்கொள்ளும் பொழுது எனது வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நான் சிந்தனை செய்தேன். குழந்தை பருவத்திலே என் அம்மா உருட்டி கொடுக்கும் சாதத்திற்கு பசி உணர்வு அற்ற நிலையிலும் அண்ணாவுடன் போட்டி போட்டுக்கொண்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் எனும் ஆசையில் அம்மா கொடுக்கும் அந்த உணவின் உருண்டைகளை விழுங்கியும் விழுங்காமலும் இறுதியில் அம்மா கொடுக்கும் 1000 முத்தங்களுக்காக ஆசைப்பட்டு நாமே முதல்வனாக வெற்றி பெற வேண்டும் எனும் வெற்றி பயணத்தில் தொடங்கி பள்ளியில் 5-6 வகுப்புகள் படிக்கும் நிலையில் சக தோழியரை விட 1-2 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றால் முதல் ரேங்க் வாங்கிவிடுவேன், அதுதான் வெற்றி என்று நினைத்த நாட்கள் போகியும் கல்லூரி மற்றும் கல்யாண வாழ்க்கை அனைத்தையும் தாண்டி இன்று நம் ஆசான் அருள் தந்தை அவர்களினுடைய மனவளக்கலை எனும் ஆன்மீகம் போதிக்கும் இறை உணர்வும் அறவாழ்வுமே நித்தம் நித்தம் நிறைவான வெற்றிகளை நமக்கு தேடித்தரும் என்பதை உணர்ந்து கூறுவதில் சிறிதளவும் ஐயமில்லை. தாங்களும் தங்களின் அன்பு குடும்பங்களும் என்றும் நிஜமான வெற்றியின் பாதையில் பயணிக்க உங்களுக்கும் வெற்றி வாகைகள் சூடும் வாய்ப்பு ஏற்படும் என்று கூறி எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் துணை நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.